நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்தது. எல்லாரும் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாம் நல்லா இருந்தது, எல்லாமே சூப்பராக இருந்தது. மியூசிக்கில் இருந்து பசங்க நடித்தது எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. புதுசுமாக தெரியல, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது பணத்தை இருந்தால் ஜெயிச்சிடலாம் அந்த மாதிரி இதில் இருக்கிறாங்க. பட் லவ் இருந்தால் கன்ஃபார்மாக ஜெயிக்கலாம், அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு படம். எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஃபன்னாகவும் இருந்துச்சு. ஃபேமிலி மூவி, எல்லாரும் பார்க்கலாம். எல்லாருமே ஹீரோ ரோலும் சரி, ஹீரோயினும் சரி, எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. புரியல. மியூசிக் சாங்ஸுமே வந்து லவ் சாங்காக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு. ஃபேமிலிஸும் பார்க்கலாம், லவர்ஸும் பார்க்கலாம், கப்பிள்ஸாகவும் பார்க்கலாம். So happy to see me on screen. அதுவும் என்னோட பேரண்ட்ஸ் கூட இருந்து அண்ட் போல்ட் ட்ரீமோட கூட பார்க்கும்போது இட்ஸ் so happy over me. So and YOLO it's gonna release on the theater on September 12th. Family kuda, friends kuda, lovers kuda, ellarkitta like everyone can enjoy the movie. So please parunga. Hi, padam romba nalla irundhathu and எல்லா ஆர்டிஸ்ட்க்குமே வந்து எல்லா ஆர்டிஸ்ட் டெக்னிக்கல் க்ரூ எல்லா டீமுக்குமே வந்து என்னோட பெஸ்ட் விஷஸ் அண்ட் எஸ்பெஷலி பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 என்னோட கோஸ்டார் ஆகாஷ் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவரை வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ என்டையர் க்ரூக்குமே என்னோட வாழ்த்துக்கள். இந்த படத்தில் வந்து எஸ்பெஷலி அந்த ஒரு சஸ்பென்ஸ் எலிமெண்ட் இன்டர்வல் பிளாக் வரைக்குமே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் மியூசிக் எல்லாமே, பாட்டுகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ படம் வந்து YOLO செப்டம்பர் 12th ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக மக்கள் எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆமாம், கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். அண்ட் இந்த படம் எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கும். ஹாய், ஐம் ஸ்வாதி. இந்த படத்தில் ஸ்வேதாங்க ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். 12th ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் போய் பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. இதில் நிறைய ஃபன் ஃபேக்டர்ஸ் இருக்குது. நிறைய காமெடி சீன்ஸ்க்குலாம் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்ஷன் சீன்ஸும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது கண்டிப்பாக பார்க்கணும் எல்லாரும். ஆக்சுவலி நான் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். ஸோ ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்ல முடியும். நல்ல டீமாக இருந்தது. ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பேச போறேனே. ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஸோ டூ கம் அண்ட் சப்போர்ட் அஸ். எல்லாரும் ஒரு ஃப்ரெஷ் டீம். we are debuting தமிழ் இண்டஸ்ட்ரியில். ப்ளீஸ் do give us a chance and go and watch YOLO in theaters on September 12th. படம் பார்த்தேங்க. படம் ரொம்ப நல்லா இருந்தது. இதான் ஃபர்ஸ்ட் ப்ரீமியர் ஷோ நான் பார்க்க வந்திருக்கேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் வந்தோம். நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. தேவ், ஆகாஷ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது. என்னையை பொறுத்தவரை ரொம்ப நல்லா இருக்குது. படத்தில் சினிமாட்டோகிராஃபி, பிஜிஎம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இது யங்ஸ்டர்ஸ்க்கான படம். ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸும் வரலாம். எல்லாருமே ஃபேமிலி எந்த வித ஒரு இதுவும் இல்லாமல் இருக்குது படம். ஃபேமிலி காமெடி இருக்குது. பட் காமெடியை விட ரொம்ப நல்லா எல்லாமே நல்லா இருக்குது. காமெடி, ஒரு சஸ்பென்ஸு, ஒரு த்ரில்லர்னு சொல்லி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸும் தாராளமாக வந்து பார்க்கலாம். சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாங்ஸ். ரெண்டு பேருமே தேவ், அவங்க பேர் தெரியல, பட் தேவ் நல்லா நடிச்சிருந்தாரு. ஆகாஷ் ரெண்டாவது பார்த்து அவரும் நல்லா நடிச்சிருந்தாரு. படம் பார்க்கலான்னா எதுனாலனா யங்ஸ்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த காலத்தில் யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன மெசேஜ் ஆரம்பத்துலேருந்து யூடியூப்பில் அதில் ஆரம்பிச்சது தான் மெசேஜ். இந்த தப்பாக ப்ராங்க் பண்ணுறாங்க, அதுலேருந்து அந்த படமே ஆரம்பிக்கும். ஸோ மெசேஜ் இந்த மாதிரி என்னையை பொறுத்தளவு எனக்கு கன்வே ஆனது ப்ராங்க்லாம் தப்பாக பண்ணாதீங்க அப்படின்னு. படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. YOLO மூவி நல்ல புது டீம், ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. பேக்ரவுண்டு, சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. அந்த அப்பா பொண்ணுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் ரொம்ப புதுசாக இருந்தது. பெருசாக எந்த படத்துலையும் அந்த மாதிரி பார்த்ததில்ல. அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி நிறைய பேசியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. அது லவ் தான் மெயின் மெசேஜ். ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ஆக்ஷன், ரொமான்ஸ், காமெடி எல்லாமே நல்லா இருந்தது படத்தில். பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. சாங்ஸ், அந்த முதல் மழை துளி நீ படம் ஃபுல்லாகவே அந்த டோன் வந்துட்டே இருக்குது. அது ரொம்ப, அதாவது படம் முடிஞ்சுமே ஒலிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா சாங்ஸுமே, லிரிக்ஸ், சிங்கர்ஸ் பாடி இருக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. மெயினாக யங்ஸ்டர்ஸ்,
ஃபேமிலியும் கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்கலாம். வித் ஃபேமிலி பார்க்குற படம் தான். கிட்ஸுமே என்ஜாய் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நான் பசங்களோட தான் வந்திருக்கேன். எங்கள் பையன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்குலாம் நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணான். கிட்ஸுக்கும் ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும் இந்த படம். நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது மூவி. நியூ ஆக்ட்ரஸஸ் தான், ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. பிக்சரைசேஷனும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். சாங்ஸ் தான் இருக்கிறதே ஹிட். ரொம்ப நல்லா இருந்தது சாங்ஸ். ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. நீங்கள் பார்த்தா தெரியும், புது ஆக்ட்ரஸ் மாதிரியே தெரியல. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அவங்களாம். எனக்கு தெரிஞ்சு யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபேமிலி ஓரியன்டட் மூவி தான். படம் ஓவராலாக நல்லா இருந்துச்சு. மியூசிக்கு, பிக்சரைசேஷன், ஆக்டிங்கு, டைரக்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். படம் எல்லாமே புது நடிகர்கள், டேரக்டரும் புதுசு. வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசருக்கு நான் தேங்க் பண்ணுறேன். ஏன்னா அந்த மாதிரி புது முகங்களில் வெட்டி எடுக்கணும். டேரக்டரும், அந்த மியூசிக் டேரக்டரும் புதுசு. எல்லாம் அழகாக எடுத்திருக்காங்க. இந்த வாய்ப்புகளை கொடுத்தா எல்லாருக்கும் முன்னே நல்லாயிருக்கும். படம் சூப்பர். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஃபேமிலிக்கும் நல்லாயிருக்கும், இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. புது முகங்கள் தான் சொல்லலாம், பார்க்கலாம். ஆனால் அப்படி மாதிரி தெரியல. எல்லாமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. டேரக்டர் நல்லா பண்ணியிருக்கிறாரு. அதான் அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, எவ்வளோ அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. அதான் மெசேஜ். படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. புது டீம் ஆஃப் பீப்புள். டைரக்டர் சாருக்கு வாழ்த்துக்கள், சான் சாருக்கு. ஹீரோ தேவ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆகாஷ் அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. படத்தில் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் அண்ட் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அந்த காமெடி, சஸ்பென்ஸ் ரிவீல் பண்ணுறது ரொம்ப என்கேஜிங்காக போகுது படம். நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். கிட்ஸுக்கும் ரொம்ப என்டர்டெய்னிங்காக தான் இருக்கும். நல்லா இருக்கு படம். நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது யாருமே புதுசாக பார்க்குறோங்கிற ஃபீல் இல்லை. ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக தான் இருந்தது அவங்க எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. சகீஷ்னா மியூசிக் டைரக்டர் அவர் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது கேப் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த முதல் மழை துளி நீ சாங் படம் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஒலிச்சிட்டே இருக்கு. அது ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா சாங்ஸுமே நல்லா இருக்கு. லிரிக்ஸு, சிங்கர்ஸ் பாடி இருக்கிறது எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க.